அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற யோக முத்திரை லிங்க முத்திரை. ஸோ இந்த லிங்க முத்திரை சிவலிங்கத்தின் பெயரிலே அமைந்துள்ளதால் இதனோட பலன்களும் பார்த்தோன்னா மிகவும் சக்தி வாய்ந்ததாக உள்ளது. இந்த லிங்க முத்திரைன்றது இருக்கிற யோக முத்திரைகளிலே இந்த முத்திரை ஒரு இன்ஸ்டண்ட்டாக நமக்கு ஒரு உடனடியாக நமக்கு ஒரு பலன் தேவை அப்படின்னா இந்த முத்திரையை அடிக்கடி பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த முத்திரையில் நம்ம என்னென்னா நமக்கு ஒரு திடீர்னு ஒரு மாதிரியே நம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிறோம், ஒரு மாதிரியே நமக்கே தெரியும் நம்ம உடல்நிலை ஒரு மாதிரியே சோர்ந்து போகுது அப்படின்னா இந்த முத்திரையை செஞ்சாலே போதும். நீங்கள் எங்கே இருக்கும்போது இந்த முத்திரை செய்யலாம். ஸோ இதுக்குன்னு இவ்வளோ நேரம் செய்யணும் அப்படின்லாம் கால அளவுலாம் கிடையவே கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் அதிக நேரமும் இந்த முத்திரை செய்யக்கூடாது. அதிக நேரம் செய்தால் நமக்கு சோம்பல் இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஸோ அதனால் இந்த முத்திரையை நம்ம லிமிட்டடாக செய்யலாம். ஆனால் இதுக்கு 5 நிமிஷம் செய்யணும், 10 நிமிஷம் செய்யணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் அதிகபட்சமாக ஒரு 45 நிமிஷம் வரைக்கும் செய்யலாம். ஆனால் இந்த முத்திரை செய்யும்போது உடல் வெப்பநிலை அதிகரிக்கும்ன்றதால நீராகரம், பழம் இது மாதிரி நெய், பால் பொருட்கள், அதாவது உடம்புக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு இந்த லிங்க முத்திரையை செய்யும்போது நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். இந்த முத்திரை எப்படி செய்யணுன்றது பாருங்கள். ஸோ ரொம்ப ஒரு எளிமையானது. என்னென்னா வலது கையின் சுண்ட விரல் அது இடது கையின் சுண்ட விரலுக்கு கீழே வைங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு விரலாக சேருங்க. சேர்த்துட்டே வரும்போது சரிங்களா. ஸோ இப்படி ஒரு பொசிஷன் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா. ஸோ இதில் நம்ம இந்த பெருவிரல், அதாவது வலது கையின் பெருவிரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. ஸோ வலது கையின் பெருவிரல் இடது கையின் பெருவிரலாலையும் ஸோ இடது கையின் ஆள்காட்டி விரல் சரிங்களா. ஸோ இதால் சுற்றி இருக்கும், கவர் ஆகியிருக்கும். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா. ஸோ இதை இப்படி தான் பின்னி இருக்கும். சரிங்களா. ஸோ லிங்கம் போல் ஒரு அமைப்பு கிடைக்கும். நீங்கள் இந்த பெருவிரலில் தூக்கியிருக்கலாம், இல்லை நார்மலாக நீங்கள் அப்படியே கூட மூடி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இந்த முத்திரை ஸோ இதை நம்ம நெஞ்சுக்கு நேராக வச்சு செய்யணும். இதில் இந்த ஆள்காட்டி விரல், அதாவது வலது கையின் ஆள்காட்டி விரல் அது நேராக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இப்படி வச்சுட்டு நம்ம மூச்சை நல்லா இழுத்து விடும்போது நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த லிங்க முத்திரை முக்கியமாக சளி தொல்லை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல வரப்பிரசாதமான ஒரு முத்திரைன்னு சொல்லலாம், யோக முத்திரைன்னு சொல்லலாம். ஸோ இதை பாருங்கள். ஸோ இதை எப்படி எப்படி செய்யணுன்றதை மறுபடியும் நான் சொல்கிறேன். சரிங்களா. ஸோ இடது கையின் அந்த சுண்டு விரலுக்கு கீழே வலது கையின் சுண்டு விரல். ஸோ அதுக்கப்புறம் ஒரு விரலுக்கு அப்படியே நம்ம கோத்துக்கிட்டே வர வேண்டியதான். கோத்துக்கிட்டே வரும்போது நமக்கு கரெக்டாக நீங்கள் இதை கோத்து முடிக்கும் போது உங்களுக்கு தெரியும். ஸோ வலது கையோட அந்த பெருவிரலை இடது கையோட பெருவிரலும் ஆள்காட்டி விரலும் பார்த்தோன்னா அப்படியே ஒரு சூழ்ந்திருக்கும். ஸோ பார்த்தோன்னா ஒரு வளையம் போல் ஒரு அமைப்பு உருவாகும். ஸோ இந்த பொசிஷனில் நெஞ்சுக்கு நேராக வச்சுட்டு நம்ம நல்லா மூச்சை நல்லா இழுத்து விடும்போது, நல்ல ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விடும் போதும் நீங்கள் கண்களை மேல் நோக்கி ஒரு தியானம் இதை மாதிரி கூட நம்ம செய்யலாம். ஸோ இந்த முத்திரையை செய்யும்போது உங்களுக்கு ஒரு நிறைய பலன்கள் கிடைக்கும். நீங்கள் ஒரு பஸ்ஸில் போயிட்டு இருக்கிறீங்க, அப்போ கூட இது செய்யலாம். இதை கரெக்டாக இந்த பொசிஷனில் தான் வச்சு செய்யணும் அப்படின்றது ஒரு முறை. ஆனால் அதை தாண்டி நீங்கள் யாருக்கும் தெரியாமல் கூட பார்த்தோன்னா நீங்கள் கைகளை இது மாதிரி பிணைச்சி லிங்க வடிவில் இது மாதிரி கூட வச்சிக்கலாம் நீங்கள். ஸோ ஆள்காட்டி விரல் மேலே இருக்கணுன்றது குறிப்பிடப்படுது. இருந்தாலும் நீங்கள் நார்மலாக இப்படி வச்சா கூட நல்ல பலன் கிடைக்கும். இதை நான் பல முறை பயன்படுத்தி எனக்கு எப்பப்பெல்லாம் பிரச்சனை இருக்குதோ பார்த்தோன்னா அந்த டைம்லாம் இந்த முத்திரையை பார்த்தோன்னா செயல்படுத்தும். அதே மனது குளாரி வேண்டுவேன், உடம்புல இருக்கிற நோய் இப்போ குணமாக போகுது அப்படின்ற மாதிரி எல்லா பிரச்சனையும் எனக்கு அந்த சிவபெருமானாவே நினச்சி நான் வேண்ட ஆரம்பிச்சிடும். நெஞ்சுக்கு நேராக வச்சுட்டு இல்லை நம்ம கீழே கூட பார்த்தீங்கன்னா கைகளை பெஞ்சு கடியில் கூட வச்சுட்டு இந்த முத்திரையை நான் செய்வேன். ஸோ இதனோட பலனை நான் பல முறை அனுபவிச்சிருக்கிறேன். ஸோ அந்த அடிப்படையிலே சொல்கிறேன். இது மிகுந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முத்திரையாக தான் நான் பார்க்குறேன். இந்த முத்திரை செய்யறதால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன அப்படின்றத பாருங்கள். ஸோ நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து சளி, இருமல், நெஞ்சு பாதிப்பு இது எல்லாத்தையும் சரி செய்யுது. ஸோ அதே சமயத்தில் நுரையீரல் கெட்டியாக இருக்கும், அந்த கபத்தை நீக்கி அது விடுபடுது. ஸோ நுரையீரலில் சில பேருக்கு ரொம்ப நாளாக நாள்பட்ட சளி பிடிச்சிருக்கும், சரியாகவே ஆகாது. ஸோ அவங்களாம் இந்த முத்திரையை செஞ்சாங்கன்னா ஒரு மிக சிறந்த பலன் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த சீதோஷ்ண நிலைன்னு சொல்லுவாங்க, காலநிலை மாறும்போது
சில பேருக்கு வந்து அந்த சுவாச பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ வந்து இப்போ முக்கியமாக வந்து குளிர்காலம், மழை காலம் இது மாதிரி டைமில் அந்த டெம்பரேச்சர் மாறும்போது என்ன ஆகுனா அவங்களுக்கு அந்த தும்பல், அது மாதிரி இருமல், இது மாதிரி நிறைய பிரச்சனைகள்லாம் வரும். சுவாச கோளாறுகள், ஆஸ்துமா, மூச்சு வர்றதுல கஷ்டப்படுறது, இது மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாகும். ஸோ வந்து அதேமாதிரி வந்து இந்த உடல் சூட்டை வந்து அதிகரிக்கும். இந்த உடல் சூட்டை அதிகரிக்கிறதாலே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இதுக்கு நம்ம அதை சரி செய்யறதுக்கு என்ன செய்யணும்னா நீராகாரம், பழங்கள், பால், நெய் இது மாதிரி பொருட்கள் சாப்பிடும்போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும். ஸோ அதேமாதிரி வந்து ஜுரம், காய்ச்சல் இதெல்லாம் வந்து ஏற்படுத்தும். பாக்டீரியாக்களை வந்து இதை அழிச்சிடும், இது சுத்தமாக அழிச்சிடும். அதனால் நோய் உண்டாக்கும் கிருமிகள், அதாவது இதனோட முக்கிய பணியே இந்த 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 முத்திரை செய்யும் போது நம்ம உடம்புல இருக்கிற அந்த சக்கரங்கள் தூண்டப்பட்டு முக்கியமாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து பார்த்தோம் வந்து இது அதிகரிக்குது. இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் போது நம்ம உடம்புல இருக்கிற பல நோய்கள் வந்து தலை தூக்கலாம்னு நினைக்கும் போது அது எல்லாத்தையும் வந்து பார்த்தோன்னா வந்து வெட்டி எரிஞ்சிடும் அது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு முத்திரை தான் சிவபெருமான் வந்து பார்த்தோன்னா வந்து அந்த இந்த நோய்க்கிருமிகளை வந்து பார்த்தோன்னா வந்து அழிக்கும் ஒரு சக்தியாக வந்து பார்த்தோன்னா வந்து இந்த லிங்க முத்திரை வந்து இருக்குது. இந்த முத்திரையில் செய்யும்போது அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு மிகப்பெரிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பருமனாக இருக்கிறவங்க இந்த முத்திரை தொடர்ந்து செஞ்சுன்னு வரும்போது உடல் எடை வந்து அப்படியே குறையும். இந்த ஒபேசிட்டின்னு சொல்லக்கூடிய உடல் பருமன் இதை தொடர்ந்து செஞ்சுனே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து உடம்பு இழைச்சி அவங்க கொழுப்பு எல்லாம் கரைஞ்சி உடல் வெப்பநிலை வந்து இதை ரொம்ப அதிகரிக்கும். ஸோ வந்து என்னன்னா அந்த டைமில் அவங்க எல்லாருமே வந்து ஆனால் நீராகாரம் இதெல்லாம் வந்து சாப்பிடணும். ஏன்னா அது வந்து இல்லைன்னா விளைவு வந்து கொஞ்சம் பக்க விளைவு வந்து ஏற்படுற மாதிரி ஆகிடும். இந்த முத்திரைக்கு மட்டும் இதெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் இந்த முத்திரை வந்து அதுக்காக உடம்பு இழைக்கணுன்றதுக்காக ரொம்ப நேரம்லாம் செய்யக்கூடாது. ஸோ ஒரு நாளைக்கு வந்து 3 முறை 15 நிமிஷம் கூட செய்யலாம். ஸோ ஆனால் இதுக்குன்னு அதான் கால அளவு கிடையாது. நான் ஏற்கனவே முன்னாடி சொல்லிட்டேன், கால அளவுலாம் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு லிமிட்டாக செய்தால் ரொம்ப நல்லது. அதேமாதிரி வந்து அதான் உடல் எடையை வந்து குறைக்கும். ஸோ அதேமாதிரி வந்து சுவாசப்பை பிரச்சனை, ஸோ வந்து நம்ம நுரையீரல் பிரச்சனை வந்து இது எல்லாத்தையும் சரி செய்யும். ஸோ உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும். இந்த முத்திரை செய்யும்போது இந்த முத்திரை நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதனோட முத்திரைகளோட பலன் வந்து இந்த ஒரு முத்திரையை செய்யும் போதே உங்களுக்கு வந்து முத்திரைகளோட பலன் என்னன்றது வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ வந்து யோக முத்திரைகள் வந்து எல்லாரும் செஞ்சு வாழ்வில் எல்லா வளத்தையும் பெற்று நலமோடு வாழ இறைவனை வேண்டி இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.